இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டை 2 பீஸு, ஏலக்காய் 1, கிராம்பு 2, பிரியாணி இலை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 முந்திரி, கொஞ்சமாக இஞ்சி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். பட்டர் வந்து 4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கிறேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி போட்டுக்கிறேன். பூண்டு, முந்திரி 4 போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆற வச்சுட்டு இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நல்லா காஞ்சிடுச்சு. அதே கடாயில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சேனல்ல வந்து பன்னீர் டிக்கா, பன்னீர் பிரியாணி, பன்னீர் கிரேவிலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்க மறக்காம. இங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அது மிக்சியில் வந்து நான் அரைச்சதை வந்து அதை இது பண்ணி ஊற்றுறேன், கழுவி ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இந்த இது கிரேவி வந்து கொதிக்கணும் நல்லா, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பன்னீர்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நம்ம இதில் தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.